இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசு சார்பில தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக உங்களுக்கு பார்த்தா லோன் வழங்குறாங்க. சிறு தொழில் செய்வதற்கு குழுக்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையாக குறைந்தபட்ச வட்டி விகிதத்துல உங்களுக்கான லோன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தமிழ்நாடு பேக்வே கிளாஸஸ் மற்றும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்கு பாருங்க. இங்கிருந்து உங்களுக்கு லோன் பார்த்தா ஆஃபர் பண்றாங்க. இந்த வெப்சைட்ல லோன் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தகுதிகள் பத்தி பார்த்துடலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த வருஷம் 2024-25 நிதி ஆண்டுக்கான லோன் பார்த்தா தமிழக அரசு வழங்குறாங்க. நீங்க தனிநபரா இருக்கீங்க, ஒரு குழுவா இருக்கீங்க, வியாபாரம் செய்ய போறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வட்டி விகிதத்துல உங்களுக்கு கடன் வழங்கப்படும் மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபணரா இருக்கீங்க, பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியா இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். அதர் ரிலிஜன் இருக்கவங்க பாருங்க, அதர் காஸ்ட் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி பிசி எம்பிசி டிஎன்சி நீங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேல போக கூடாது. ஏஜ் மெட்ட பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த கடன் உதவிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலில ஒரு நபர் மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, நீங்க தனிநபரா கடன் வாங்க போறீங்க அப்படின்னா வர்த்தகத்துக்கு வாங்கலாம். வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினை பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் பார்த்தா கடனுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வட்டி விகிதம் சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்க 1.25 லட்சம் கடன் வாங்குறீங்கன்னா 7% உங்களுக்கு இயர்லி வட்டி விகிதமா இருக்க போகுது. இதுவே 1.25 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா 8% உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது தனிநபர் இவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு கடன் வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் நீங்க கடன் வாங்கிக்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு குழுவா நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா சுய உதவி குழு உறுப்பினரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க சிறு தொழில் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்கு ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் வழங்குறாங்க. ஒரு குழுவா 15 வரைக்கும் ஒரு குழுக்கு கடன் தரப்படும் சொல்லியிருக்காங்க. 6% வட்டி வீதம் கொடுத்திருக்காங்க. இது பார்த்தா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க பாருங்க, சுய உதவி குழுக்கள், அவங்களுக்கு இந்த கடன் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நபருக்கு 1.25 லட்சம் ரூபாய் பார்த்தா கடன் வழங்குறாங்க. ஒரு குழுக்கு அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. நீங்க பார்த்தா சுய உதவி குழு தொடங்கி 6 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்போ நீங்க ஒரு குழு தொடங்கி இருக்கீங்கன்னா அது 6 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு குழுவுல அதிகபட்சமாக 20 மெம்பர்ஸ் இந்த லோனுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்க குழு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா தாராளமாக இந்த ஸ்கீம் மூலமாக நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து என்ன திட்டம் மூலமா கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ நீங்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கறவை மாடு வாங்குவதற்கு 30,000 ரூபாய் வழங்குறாங்க. 2 கறவை மாடு வாங்க அதிகபட்சமாக 60,000 ரூபாய்க்கு லோன் கொடுக்குறாங்க. 7% இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. இதான் மொத்தமா 3 ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தனிநபரா உங்களுக்கு கடை வைக்கிறதுக்கு, வணிகம் செய்யறதுக்கு நீங்க லோன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் குழு வச்சிருக்கீங்கன்னா குழு மூலமாக லோன் வாங்கலாம். அல்லது பார்த்தா பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்கன்னா நீங்களும் உங்களுக்கான லோன் வாங்கிக்கலாம். 3 வகையா கொடுத்திருக்காங்க. எந்த ஸ்கீம்ல வரீங்கன்னு பார்த்தா அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பார்த்தா இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்க போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அல்லது வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அத பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான ஜாதி, வருமானம் மற்றும் இருப்பிட சர்டிபிகேட் இருக்கு பாருங்க, 3 சர்டிபிகேட் நீங்க வாங்கி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, பேங்க் புக் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்க போய் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நல சங்கம் இருக்கு பாருங்க, அங்க நீங்க போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்க்குள்ள வரலாம். இதான் உங்களுக்கான ஸ்கீம் கான நோக்கம். இதுல போயிட்டு லோன் ஸ்கீம் நீங்க தெரிஞ்சுக்க, லோன் ஸ்கீம் இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு 4 வகையா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் டர்ம் லோன் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் டர்ம் பொறுத்த வரைக்கும் தனிநபருக்கு லோன் வழங்குறாங்க. டு ஸ்டார்ட் ஸ்மால் பிசினஸ், நீங்க சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ட்ரேட்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. மேக்ஸிமம் 15 லட்சம் ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா NB CFDC ஷேர், அதாவது நேஷனல் இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க பாருங்க, நேஷனல் லெவல் அவங்க 85% அமௌண்ட் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 10% ப்ரொவைட் பண்றாங்க. பெனிஃபிஷியரி ஷேர் பார்த்தா 5% இருக்கிற மாதிரி இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்த்தாச்சு. 5 லட்ச ரூபாய்க்குள்ள 6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5 to 10 7% அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீபேமெண்ட் பீரியட் நீங்க எப்ப திரும்ப செலுத்தணும்னா 3 ல இருந்து 8 வருஷத்துக்குள்ள அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரீபேமெண்ட் திரும்ப செலுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் லோன் ஸ்கீம் ஃபார் உமன், அதாவது பெண்களா இருக்காங்க அவங்களுக்கு இந்த லோன் ஸ்கீம் ப்ரொவைட் பண்றாங்க பாருங்க. அது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்காங்க, அவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க பாருங்க, மகிழா சாமரிடி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் உமன் பார்த்தா அதை பார்த்தாச்சு, செக் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எவ்வளவு ஷேர் பண்றாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. ரேட் பார்த்தா 5% கொடுத்திருக்காங்க. நீங்க வெப்சைட் மூலமாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம் ஃபார் மென் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது பார்த்தா ஆண்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கீங்க, குழு மூலமா இருக்கீங்கன்னா ஆண்களுக்கு உங்களுக்கு பார்த்தா குழு மூலமாக லோன் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபைனலா பார்த்தா அனிமல் ஸ்கீம் இருக்கு பாருங்க. ஃபைனலா சொன்ன மாதிரி அந்த கரை மாட்டுக்கான ஸ்கீம் ப்ரொவைட் பண்றாங்க.
ஸோ மொத்தமா வந்து 3 வகையான லோன் ஸ்கீம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ லோன் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் பாருங்க. எலிஜிபிலிட்டி மற்றும் அப்ளிகேஷன் மோட் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கு, ஒரு நம்பர் எவ்வளவு அப்ளை பண்ணணும், ஸோ இதை பத்தி எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எல்லாமே வந்து அந்த PDF கொடுத்திருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்ன்றவங்க நீங்க ஆன்லைன் மூலமா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லோன் சாங்க்ஷன் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ லோன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமா வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் மூலமா தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சாங்க்ஷன் பண்ணப்படுறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கு எப்படி சாங்க்ஷன் பண்றாங்க, பேமெண்ட் ரீபேமெண்ட்கான லோன் எப்படி இருக்கும் அதை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த லெவி ஆஃப் பீனல் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்க போது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு லோன் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மா கொடுத்திருக்காங்க. அனுப்புனர்ல போயிட்டு உங்க அட்ரஸ் என்ன ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய பெயர் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கடன் வாங்க போறீங்க, எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க, எவ்வளவு வேணும், எவ்வளவு ஏஜ் ஆகுது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்க சைன் போட்டு கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்கு. முக்கியமான இன்ஃபர்மேஷன் திட்ட தொழில் அறிக்கை, அதாவது நீங்க என்னமான பிசினஸ் பண்ண போறீங்க அதுக்கான தொழில் அறிக்கை வந்து கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அந்த நீங்க போயிட்டு அதுக்கான கொட்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து அவசியமானது. ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இல்ல என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி எடுத்து போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பாருங்க ஆஃபீஸ், அங்க போய் சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கல இருக்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்னு இதுல போயிட்டு ஃபர்ஸ்டே கொடுத்திருக்காங்க DB CMW ஆஃபீஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டான ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆஃபீஸ் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, அவங்க ஆஃபீஸர் மொபைல் நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க செக் பண்ணி பார்த்தா அந்த அட்ரஸ் போயிட்டு நீங்க உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க பாருங்க. முடிஞ்சளவுக்கு முன்னாடி கால் பண்ணி கூட நீங்க கேட்டுட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி எடுத்துமே கொடுக்கலாம். ஓகே, இந்த வருஷத்துக்கான லோன் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சோ தேவைப்படுறவங்க தாராளமாக உங்க லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி சோ பெனிஃபிட் வந்து ஆக பாருங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.